நீங்கள் குறிப்பிட்டதைப் போல தேர்தல் நேரம் மிகுந்த நெருக்கடியான ஒரு சூழல். லெனின் அவர்கள் வந்து என்னை அலுவலகத்திலே சந்தித்த போது நான் சற்று தயங்கினேன் என்றாலும் கூட ஐக்கிய நூற்றாண்டு தொடக்க விழா என்றதும் என்னை அறியாமலேயே நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டேன். எனக்கு ஐக்கியப்போடு இருக்கிற ஈடுபாடு என்பதை விட ஐக்கியம் மீது நான் கொண்டிருக்கிற நம்பிக்கை அதற்கு அடிப்படையான காரணம். மாணவர் இயக்கங்கள் பல உண்டு. அரசியல் சார்ந்த ஏராளமான இயக்கங்கள் உள்ளன. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் ஒரு மாணவர் இயக்கம் இருக்கிறது, RSS, ரேடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் போரம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாணவர் அமைப்பு உள்ளது, திராவிட மாணவர் முன்னேற்ற சங்கம். இடதுசாரி கட்சிகளுக்கு மாணவர் சங்கங்கள் உள்ளன, SFI, ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, AISF, ஆல் இந்தியா ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் ஐக்கியம் இது போன்ற கட்சி சார்ந்த மாணவர் அமைப்பு அல்ல, கட்சி சார்பற்ற மாணவர் அமைப்பு. ஆனால் அதே வேளையில் கருத்தியல் சார்ந்த மாணவர் அமைப்பு. இது கட்சி சார்பற்ற அமைப்பு என்றாலும் கருத்தியல் சார்ந்த மாணவர் அமைப்பு. இதற்கென்று ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கிறது. அந்த அடிப்படையில் மாணவர்களை பண்படுத்துகிறது, மாணவர்களை தலைவர்களாக, தலைமை பண்புள்ளவர்களாக மேம்படுத்துகிறது. லெனின் அவர்கள் இங்கே குறிப்பிட்டதைப் போல எங்காவது ஒரு ஜனநாயக குரல் கேட்கிறது என்றால் அந்த ஜனநாயக குரலுக்கு உரியவர் முன்னாள் ஐக்கிய மாணவராகத்தான் இருக்கிறார் என்று அறிந்து கொள்ளப்படுகிறது என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஆளுமைகளை வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு மாணவர் அமைப்பாக ஐக்கியம் விளங்குகிறது. அதனால்தான் நான் சொன்னேன், ஐக்கியப்போடு எனக்கு இருக்கிற ஈடுபாட்டை விட ஐக்கியம் மீது நான் வைத்திருக்கிற நம்பிக்கை தான் அதற்கு காரணம் என்று சொன்னேன். இந்த நம்பிக்கை என்பது முக்கியமானது. நம்முடைய ஐயா அவர்கள், அதிபர் அவர்கள் பேசுகிற போது நான் எழுதிய ஒரு முழக்கத்தை இங்கே கோடிட்டு காட்டினார். நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம், நெருப்பலைக்குள் வீழ்ந்த போதும் அடிமை நெறி மீறி பாய்தல் தீரம் என்று வீரத்திற்கும் தீரத்திற்கும் விளக்கம் சொல்லக்கூடிய வகையிலே இந்த வரிகள் அமைந்திருக்கின்றன. இது என்னை ஈர்த்திருக்கிறது என்று சொன்னதோடு, ஏதேனும் ஒரு நிலைப்பாடு நாம் எடுத்தாக வேண்டும். இது நூற்றாண்டு தொடக்க விழா, இதுதான் இந்த நூற்றாண்டு தொடக்க விழாவின் செய்தி என்று சொன்னார். நிலைப்பாடு என்றால் ஒரு ஸ்டாண்ட், ஒரு முடிவு, ஒரு உறுதியான முடிவு, ஒரு டெசிஷன். தலைமைத்துவத்திலே மிக முக்கியமானது டெசிஷன் மேக்கிங். நிலைப்பாடு என்பது எல்லோராலும் எடுக்கப்படும், ஆனால் அதிலே உறுதிப்பாடு என்பது முக்கியமானது. ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டும், அந்த நிலைப்பாட்டில் உறுதிப்பாட்டோடு இருக்க வேண்டும். அந்த உறுதிப்பாட்டை நடைமுறைப்படுத்துகிற கடப்பாடு முக்கியமானது. இவையெல்லாம் சேர்ந்ததுதான் லீடர்ஷிப். ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும், அந்த நிலைப்பாட்டில் உறுதிப்பாட்டோடு இருக்க வேண்டும், அந்த உறுதிப்பாட்டை நடைமுறைப்படுத்துகிற கடப்பாடும் முக்கியமானது. லீடர்ஷிப் என்பது ஏதோ எல்லோரும் தலைவராக வேண்டும் என்று திருமாவளவன் சொல்லுகிறார் என்றால், கல்லூரியை விட்டு வெளியே போனதும் கட்சியை தொடங்குவது என்று பொருள் அல்ல. ஆளுக்கு ஒரு கட்சி, பேனர்களை உருவாக்கி கொள்ளலாம், அதற்கு பெயர் தலைவர் என்று பொருள் இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், உணவு பஞ்சத்தை விட மிக கொடிய பஞ்சம் தலைமை பஞ்சம் தான். நாட்டில் என்ன பஞ்சம் வந்தாலும் அதை சீர் செய்துவிட முடியும். தலைமை பஞ்சம் வந்தால் அந்த நாடு காப்பாற்ற முடியாது. ஆளுமையை உருவாக்குவதற்கு பல பயிற்சி நிறுவனங்கள் இருக்கின்றன. ஒரு கண்டக்டர் தேவை என்றால் கண்டக்டரை உருவாக்குவதற்கு பயிற்சி நிறுவனம் இருக்கிறது. ஒரு டிரைவரை உருவாக்க வேண்டுமானால் டிரைவரை உருவாக்குவதற்கு பயிற்சி நிறுவனங்கள் இருக்கின்றன. என்ஜினியர் தேவைப்படுகிறார் என்றால் என்ஜினியரிங் கல்லூரிகள் இருக்கின்றன. மருத்துவர்கள் தேவைப்படுகிறார்கள் என்றால் மருத்துவ கல்லூரிகள் இருக்கின்றன.
பேராசிரியர்கள் தேவைப்படுகிறார்கள் என்றால் பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன, பேராசிரியர்களை உருவாக்கிக் கொள்ள முடியும், விஞ்ஞானிகளை உருவாக்கிக் கொள்ள முடியும். தலைவர்களை உருவாக்குவதற்கு பல்கலைக்கழகங்கள் இல்லை, கல்லூரிகள் இல்லை, பயிற்சி நிறுவனங்கள் இல்லை, ஒரு நிலையான நிறுவனம் எதுவும் கிடையாது. ஆனாலும் தலைவர்கள் தான் தேசத்தின் மிக முக்கியமான சக்தி. இதெல்லாம் ஸ்கில்டு. ஒரு கண்டக்டர்னா ஒரு ஸ்கில்டு, ஒரு திறன் பெற்றவர் என்று பொருள், ஒரு ஸ்கில்டு பர்சனாலிட்டி. ஒரு பேராசிரியர் ஒரு ஸ்கில், அவர் வரலாற்று துறை எடுத்துட்டா மணிக்கணக்கில் அவரால் என்ன வேணாலும் பேச முடியும், எந்த குறிப்பும் இல்லாமல் பேச முடியும். அது ஒரு ஸ்கில், ஒரு ஸ்கில்டு பர்சனாலிட்டி. ஆனா அந்த பேராசிரியரால் ஒரு குடும்பத்தை வழிநடத்த முடியுமான்னா பிரச்சனையா இருக்கும். சயின்டிஸ்டா இருப்பார், அவர் ஏவுகணையை கூட விமானத்தில் விண்வெளியில பறக்க விடுவார். ஆனால் அவர் தலைமை தாங்கக்கூடிய நிர்வாகத்தை வழிநடத்துவதே சிக்கல் வரும். லீடர்ஷிப் என்பதுதான் எல்லா தளங்களிலும் எல்லா புள்ளிகளிலும் மிக முக்கியமான ஒன்று. கட்சிக்கு தலைமை தாங்குவதுதான் தலைமை என்று பொருள் அல்ல, தலைவர் என்று பொருள் அல்ல. இயக்கத்திற்கு தலைமை தாங்குவதுதான் தலைமை என்று பொருள் அல்ல, தலைவர் என்று பொருள் அல்ல. நாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒவ்வொன்றையும் எவ்வாறு கையாளுகிறோம் என்பதுதான் முக்கியமானது. அந்த சூழலை எவ்வாறு கையாளுது எல்லாம் தெரியும், ஆனா மோசம் போயிட்டே இருந்தோம். ஏன்னா சூழலை கையாள தெரியாதுதான். ரொம்ப நாலேஜபிள் பர்சன், ஆனா கோட்டை விட்டான். நிறைய படிப்பான், ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிப்பான், பரீட்சையில கோட்டை விட்டான். ரிட்டன் எக்ஸாமினேஷன்ல பாஸ் பண்ணிடுவான், இன்டர்வியூல ஃபெயில் ஆயிடுவான். அந்த இன்டர்வியூல எப்படி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும், அந்த நேரத்தை எப்படி கையாளணும், அந்த இடத்துல எப்படி டீல் பண்ணணும், ஒரு கொஸ்டினை எப்படி உள்வாங்கி அதுக்கு ரிப்ளை பண்ணணும், இதற்காக நாம் உருவாக்கி கொள்ளுகிற அந்த பர்சனாலிட்டி இருக்கிறதே, அந்த ஆளுமை இருக்கிறதே, அதுதான் லீடர்ஷிப். அதுதான் லீடர்ஷிப். லீடர்ஷிப் என்பது ஏதோ கட்சிக்கு தலைவர்களை உருவாக்க வேண்டும், அதைத்தான் திருமாவளவன் சொல்லுகிறார் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு மனிதனும் ஒரு குடும்ப தலைவனாகத்தான் தன் வாழ்க்கையை தொடங்குகிறார். ஒவ்வொரு குடும்பமும் ஒரு நிர்வாகம்தான். ஆகவே அந்த குடும்பத்தை நிர்வகிப்பதற்கு, அந்த குடும்பத்தை வழிநடத்துவதற்கு, அந்த குடும்பத்தை மேம்படுத்துவதற்கு ஆளுமை உள்ள தலைவன் தேவை, ஆளுமை உள்ள தலைவி தேவை. அது இல்லைன்னா அந்த குடும்பம் சீர்குலைந்து போகும். பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்க முடியாமல் போய்விடும், அவர்களுக்கு ஒரு விஷன் கொடுக்க முடியாமல் போய்விடும், அவர்களை வழிநடத்த முடியாமல் போய்விடும். எனவே லீடர்ஷிப் என்பதில் மிக முக்கியமான கூறுகள் ப்ரொஃபஷனல் நாலேஜ். எந்த துறையில் நாம் இருக்கிறோமோ அது தொடர்பான அறிவை நாம் வளர்த்துக் கொள்வது. ப்ரொஃபஷனல் நாலேஜ் இன் விச் ஃபீல்ட் வி ஆர் ஒர்க்கிங். எதுல நம்ம வேலை செய்யணுமோ அது அரசியல்னா அரசியல் துறை, கணிதம்னா கணிதத்துறை, கல்வினா கல்வித்துறை, அறிவியல்னா அறிவியல் துறை, தொழிற்சங்கம்னா தொழிலாளர்களை பற்றியது. எந்த துறையில் நாம் இயங்குகிறோமோ அந்த துறை பற்றிய புரிதல், அறிவு, அதை பற்றிய ஞானம் நமக்கு தேவை. அது ப்ரொஃபஷனல் நாலேஜ், லீடர்ஷிப் முக்கியமானது.